குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு எயித்து மேக்ஸ்ல நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் ரிவிஷன் பார்க்குறோம். ஸோ அதனுடைய கண்டினியூட்டி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல நம்ம பார்த்தோம்னா கண்டினியூஸ் டேட்டா, டிஸ்கண்டினியூஸ் டேட்டா, பை டயக்ராம், பார் டயக்ராம், ஹிஸ்டோகிராம், இது எல்லாமே நம்ம ஒவ்வொரு மாடல்லையும் ஒவ்வொரு டைப் ஆஃப் சம்ஸ் பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ அது ரிலேட்டடாக தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ரெகுலரா இன்னைக்கு இதுல ஆக்டிவிட்டீஸும் இருக்கு. ஆக்டிவிட்டி கொஷின்ஸ் எல்லாமே நமக்கு இருக்கு. ஆக்டிவிட்டி கொஷின்ஸ் பாத்தீங்கன்னா இட்ஸ் ரிலேட்டட் டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் கொடுத்துருக்கேன். நம்ம லெசன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டீஸ்க்கு போகலாம். ஓகே, ஒரு 4-5 சம்ஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு ஆக்டிவிட்டீஸ் பார்க்கலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜெனரல் டாபிக் வாழ்க்கையில ஒவ்வொருத்தங்களுமே நல்ல நாள் இது, கெட்ட நாள் இது, நமக்கு இன்னைக்கு இது வேணும் இது வேண்டாம் எல்லாம் டிசைட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ நமக்கு கடைபிடிக்க வேண்டிய 16 விஷயம். மிக மிக நல்ல நாள் அப்படின்னா அது இன்னைக்குதான், வேற எந்தக்குமே கிடையாது. நாளைக்கு நாளான்னைக்கு நான் முகூர்த்தம் பாக்குறேன், இது பாக்குறேன், அது பாக்குறேன், எதுவுமே கிடையாது. இன்றைய நாள் நல்ல நாள். நமக்கு மிகப்பெரிய வெகுமதி ஒருத்தருக்கு கொடுக்கக்கூடிய பரிசுனா, வெகுமதினா பரிசு, மன்னிப்பு தான் மிகப்பெரிய பரிசு. மிகவும் வேண்டியது அனைவரிடத்திலும் பணிவாக இருத்தல். மிகவும் வேண்டாதது வெறுப்பை தவிர்த்தல். மிகப்பெரிய தேவை சமயோஜித புத்தி. மிகப்பெரிய கொடிய நோய் பேராசை. மிகவும் சுலபமானது குற்றம் கண்டுபிடிப்பது. மிகவும் கீழ்த்தரமானது பொறாமைப்படுவது. நம்பக்கூடாத ஒரு செயல் வதந்தியை. ஆபத்தை விளைவிப்பது அதிக பேச்சு. அளவான பேச்சோட இருக்கணும். செய்ய வேண்டியது அடுத்தவருக்கு உதவி. விளக்க வேண்டியது விவாதங்கள். தவிர்க்க வேண்டியது விளக்க வேண்டியது. உயர்வுக்கு வழிவகுப்பது உழைப்பு. நமக்கு இந்த வயசுல உழைப்புங்கிறது என்னது? படிப்பு தான் உழைப்பு. நழுவ விடக்கூடாதது வாய்ப்பு. வாய்ப்புகள் வரும்போது எதையுமே பயன்படுத்தி கொள்ள வேண்டும், நழுவ விடக்கூடாது. பிரியக்கூடாதது நட்பு. மறக்க கூடாதது நன்றி. பிரியக்கூடாதது நட்பு, மறக்க. ஓகேவா? சோ இதுதான் நம்ம இன்னைக்கு கத்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். இப்ப நம்ம பாடத்துக்கு போலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் கொஸ்டினை எழுதிடுறேன். அதுக்கப்புறம் சம்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றேன். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க கொஸ்டினை. இதை நோட் பண்ணிக்கோங்க.
கொஸ்டின் இது. பிகாஸ் நான் இதை வந்து இதுக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, நம்ம இது வரைக்கும் வந்து ஃப்ரீக்வன்சி பாலிகன் ஹிஸ்டோகிராம் மட்டும்தான் நம்ம பார்த்திருக்கோம். ஃப்ரீக்வன்சி பாலிகன் நம்ம பார்க்கல இன்னும் வந்து எக்ஸசைஸ், அதாவது பிராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ்ல ஃப்ரீக்வன்சி பாலிகன் டயக்ராம் வரையிறது நம்ம இன்னும் பார்க்கலாம். இதை ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. இதுல வந்து லோயர் லிமிட் வந்து 50. ஸோ இதை நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து 50 டு 55, 56 டு 61 டிஸ்கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ல இருந்தது. ஸோ அப்போ lower boundary is equal to lower limit minus half into gap between the adjacent class interval. ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. சரி, லோயர் லிமிட்னா மைனஸ், அப்பர் லிமிட்னா பிளஸ். ஸோ லோயர் பவுண்டரி அப்பர் பவுண்டரி கால்குலேட் பண்ணிடலாமா? எல்பி வந்து 50 minus half into 1. டிஃபரன்ஸ் வந்து 1 டிஃபரன்ஸ் தானே. அப்போ 50ல அரை போச்சுன்னா 49.5. அப்பர் பவுண்டரி வந்து 55 பிளஸ் ஹாஃப், அப்ப 55.5 அப்பர் பவுண்டரி. ஸோ அப்ப இதோடைய ஃப்ரீக்வன்சி டேபிள் எப்படி மாறும்னா 49.5 டு 55.5க்கு இங்க நான் போடுறேன் ஃப்ரீக்வன்சி டேபிள். 49.5 டு 55.5க்கு 15, 55.5 டு 61.5க்கு 8, 61.5 டு 67.5 12, 67.5, 67.5 டு 73.5க்கு 17, 73.5 டு 79.5க்கு 9, 79.5 டு 85.5க்கு 10, 85.5 டு 91.5க்கு 6. சோ நம்மளுடைய லிமிட்ஸ் எப்படி கன்வெர்ட் ஆயிருக்குன்னா இந்த ஃபார்மேட்ல, அதாவது ஒன் அட்ஜசன்ட் வந்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் 0.5 ஆட் பண்ணிருக்கோம். பிஃபோர் ஒரு 0.5 லெஸ் அண்ட் ஆஃப்டர் ஒரு 0.5 ஆட் பண்ணிருக்கோம். சோ அதுக்கப்புறம் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், ஹிஸ்டோகிராம் டிரா பண்ண போறோம். இந்த வேல்யூவை நோட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் என்கிட்ட கொஸ்டின் இருக்கு, நான் அதை வச்சு டிரா பண்ணுவேன். பட் உங்ககிட்ட கொஸ்டின் இல்லை இல்லையா, அது நோட் பண்ணிக்கோங்க.
இப்போ வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல 1 சென்டிமீட்டர் 6 கிலோ எடுத்துக்கலாம். ஒய் ஆக்சிஸ்ல 1 சென்டிமீட்டருக்கு 2% எடுத்துக்கலாம். சரிங்களா? ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து நமக்கு 91 கிலோ இருக்கு. ஸோ அப்போ வந்து ஒரு அட்லீஸ்ட் 91 95 வரைக்கும் நம்ம எடுத்துட்டு போகணும். அப்போ ஒரு இதுக்கு 6 கிலோ எடுத்துக்கலாம். சோ நான் இங்க ஏன் இந்த ஒரு இது சிம்பிள் போட்டேன் அப்படின்னா, நமக்கு ஸ்டார்ட் பண்றது 49.5ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்றோம். சோ அப்போ 49.5னா இங்க ஒரு 43.5 எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இங்க இருந்தா ஸ்டார்ட் பண்றோம். 49.5, 55.5, 61.5, 67.5, 73.5, 79.5, 85.5, 91.5, 97.5. நம்ம எப்படி டிஃபரன்ஸ் எடுத்துருக்கோமோ அதே மாதிரி தான் அடுத்தடுத்த நம்பரும் போடணும். நம்ம வாட்டுக்கு ஓகே இங்க 49 தானே இங்க ஒரு 40 45 போட்டுக்கலாம் அப்படி பண்ணக்கூடாது. இங்க 2 4 6 8 10 12 14 16 18 20. ஓகேவா? ஸோ இன் x-axis 1 centimeter equal to 6 kg. Y-axis 1 centimeter equal to 2%. So scale கண்டிப்பா எழுதணும். So 49.5 to 55.5 இல்லையா? அதுக்கு என்ன மெஷர்மெண்ட் கொடுத்திருக்காங்க? 15. அடுத்தது 55 to 61. அதனுடைய மெஷர்மெண்ட் 8. நீங்க எல்லாம் ஸ்கேல் பென்சில் யூஸ் பண்ணி போடணும். 61 to 70, 67, 61 to 67, 12. 67 to 73, 17. 73 to 79, 9. 79 to 85, 10. 85 to 91, 85 to 91.5, 6. ஸோ இப்போ ஃப்ரீக்வன்சி பாலிகன் அப்படின்னா இங்க இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொன்னுடைய சென்டர் பாயிண்ட்டுக்கு இந்த ஆரோ மார்க் எடுத்துட்டு வந்து மேட்ச் பண்ணணும்.
ஓகேவா? சோ இது எக்ஸ் ஆக்சிஸ்ல வெயிட் இன் கிலோகிராம், ஒய் ஆக்சிஸ் வந்து நம்பர் ஆஃப் பர்சன். இந்த நேமிங் எல்லாம் கரெக்டா போட்டீங்கன்னா தான் 5 மார்க் கொடுப்பாங்க, இல்லைன்னா ஒவ்வொரு இதுக்கும் கட் பண்ணுவாங்க. நேமிங், ஸ்கேல், எக்ஸ் ஒய், எக்ஸ் பார் ஒய் பார், அதே மாதிரி ஃப்ரீக்வன்சி பாலிகன் கேட்டிருந்தாங்கன்னா அந்த பாலிகன் கரெக்டா டிரா பண்ணணும், கரெக்டா சென்டர் சென்டர் பாயிண்ட் வச்சு தான் டச் பண்ணிட்டு வரணும். ஸோ அதெல்லாமே கரெக்டா வந்து போடல அப்படின்னா ஒவ்வொன்றுத்துக்கும் மார்க் கட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஓகே, இது காப்பி பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஓகே, இப்ப அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, form a continuous frequency distribution table and draw histogram for the following data. ஏஜும் நம்பர் ஆஃப் பர்சன்ஸும் கொடுத்திருக்காங்க. இத வந்து கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிளா மாத்த சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமா வந்து ஹிஸ்டோகிராம் வரைய சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிற டேட்டா என்னன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் போர்ட்ல எழுதுறேன். அதுக்கப்புறம் அதை எப்படி கன்வெர்ட் பண்றோங்கிறது பார்க்கலாம். ஏஜ் கொடுத்திருக்காங்க இயர்ஸ்ல, நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்டர் 5 இப்படிதான் கொடுத்திருக்காங்க கொஸ்டினே. ஓகே, அண்டர் 5 1, அண்டர் 10 12, under 15 19, under 20 26, under 25 27, under 30 35, under 35 38, under 40 45, இங்க பேலன்ஸ் போட்டு வைக்கிறேன். அண்டர் 45 வந்து 48, அண்டர் 50 வந்து 53. ஓகேவா? சோ இதை எப்படி நம்ம வந்து ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிளா மாத்துவோம், அப்புறம் எப்படி நம்ம அதுக்கு ஹிஸ்டோகிராம் போடுவோம், இதான் கேள்வி. சோ ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள்லாம் உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது அண்டர் 5 அண்டர் 10 அண்டர் 15 கொடுத்திருக்காங்க இல்லையா? இத வந்து நம்ம எப்படி நார்மல் கொஸ்டின்ல எப்படி கேட்டிருப்பாங்க? 0 to 5, 5 to 10, 10 to 15, 15 to 20, 20 to 25, 25 to 30, 30 to 35, 35 to 40, 40 to 45, 45 to 50 கன்வெர்ட் பண்ணலாமா? கிளாஸ் இன்டர்வல்ஸ் சொல்லுவோம். இது கொஸ்டின். சரிங்களா? நான் என்ன பண்றேன்னா ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிளுக்கு கிளாஸ் இன்டர்வல்ஸா நம்ம கன்வெர்ட் பண்றோம். சோ கொடுத்திருக்கிற கொஸ்டினை நம்ம என்னவா மாத்துறோம்?
கிளாஸ் இன்டர்வல் பிரிவு இடைவெளி. கிளாஸ் இன்டர்வலும் நம்பர் ஆஃப் பர்சனும். 0 to 5 1 member, 5 to 10 11 member, 10 to 15 7 members, 15 to 20 7 numbers, 20 to 25 1, 25 to 38, 30 to 35 3, 35 to 47, 40 to 45 3, 40 to 45 வந்து 3, 45 to 50 வந்து 5. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 5 3 8, 8 3 11, 18, 21, 29, 30, 37, 43, 53, 50, 43 10 53 இல்லையா? 1 11 7 7 1 8 3 7 2 தடவை 40 40 3 8 8 7 15 18 26 27 34 41 51 52 53. இந்த டோட்டலா அண்டர் 50 வரைக்கும் 53 கவுண்ட் வந்துதா? அதை நம்ம எப்படி பண்ணிருக்கோம்னா டோட்டல் 53 கொண்டு வந்திருக்கோம். ஒண்ணு ரெண்டாவதுக்கு என்ன கொடுத்திருந்தாங்க? அண்டர் 12ன்னு கொடுத்திருந்தாங்க. சோ அப்ப 12 மைனஸ் 1 11. மூணாவது 12 7 தான் 19. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிறது என்ன கொடுத்திருந்தாங்க? 1 12. இது யாருமே நீங்க கவனிக்கலையா, டவுட்டும் கேட்கலையான்னு தெரியல. 27 35 38 45 48 53 கொடுத்திருந்தாங்க. எப்படி? அண்டர் 5 அண்டர் 10ன்னு கொடுக்கும்போது இப்ப நம்ம வந்து கிளாஸ் இன்டர்வெல் அண்ட் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிளா மாத்தும் போது 0 to 5 ஏஜ்ல இருக்கிறவங்க ஸ்டார்டிங் 1 தான். 5 to 10 ஏஜ்ல இருக்கிறவங்க இங்க 12ன்னு அண்டர் 10 12ன்னு காமிச்சிருந்தாங்க. அப்போ இங்க கரெக்டான நம்பர் எவ்வளவு வருவாங்க? சோ மொத்தம் 12ன்னு சொல்லியிருக்காங்க. 12ல 0 to 5ல ஒருத்தர் போயிட்டாங்க. அப்ப 11. சோ அப்ப இங்க வந்து 11 காட்டணும். அப்புறம் 10 to 15ல உங்களுக்கு எவ்வளவு காமிச்சிருந்தாங்க? அங்க 19 காமிச்சிருக்காங்க. சோ 19ல 12 போனா எவ்வளோ? 7 தான். 7 பர்சன்ஸ் தான் 10 to 15. அதே மாதிரி 15 to 20ல இங்க எவ்வளவு காமிச்சிருக்காங்க? 26. 19 7 26. அகைன் 27 27 ஒன்னும் 26 ஒன்னும் 27 இது வரைக்கும் கூட்டிட்டு வாங்க. 27 வந்திருக்கும். அதுக்கப்புறம் 27 8 35 35 8 சாரி 35 3 38 38 7 45 45 3 48 48 5 33. இப்ப அந்த டோட்டல் 53 வந்துதா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? இது ஹிஸ்டோகிராம் வரைய போறோம். அவ்வளவுதான். இதை நோட் பண்ணிட்டீங்களா? சோ இப்ப நம்ம பார்க்க போறது ஹிஸ்டோகிராம்.
So x axisல 1 centimeter equal to 5 years. Y axisல 1 centimeter equal to 1%. 10, 15, 20, 25, 30, 35, 40, 45, 50, 55. இது x, இது y, இது x bar, இது y bar. சோ டோட்டலா எவ்வளவு நம்ம பார்த்தோம்? ஹையஸ்ட் வேல்யூ வந்து நமக்கு 11 தான் இல்லையா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. So 0 to 5 ல 1 member, 5 to 10 ல 11 members. Ten to 15 ல 7. 15 to 20 லயும் 7. 20 to 25 ல 1. 25 to 30 ல 8. ஸ்கேல் வச்சு அழகா போடுங்க. 30 to 35 ல 3. 35 to 40 ல 7. 40 to 45 ல 3. 45 to 50 ல 5. Age in years, இது வந்து number of persons. ஓகேவா? சோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? ஆக்டிவிட்டிஸ் பார்க்க போறோம். ஆக்டிவிட்டி கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். ஒரு நிமிஷம். In total, how many children choose hamsters and fish as their favorite animal? இந்த பார் டயக்ராம், ஹிஸ்டோகிராம் இத பார்த்தா எவ்வளவு சில்ட்ரன்ஸ் hamsters and fish as their favorite அனிமலா எடுத்துக்காங்க? சொல்லுங்க பாக்க. எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க? ஃபிஷ் வந்து 12, ஹாம்ஸ்டர்ஸ் வந்து 9. சோ 12 கரெக்டா தப்பா?
ரெண்டாவது கொஸ்டின். வாட்ஸ் த லீஸ்ட் பாப்புலர் அனிமல்? லீஸ்ட் ஃபிஷ் வந்து 12, டாக் 14, கேட் அந்த கேட் வந்து விச் இஸ் த லீஸ்ட் பாப்புலர் அனிமல்? கேட் வந்து 10, ஹார்ஸ் வந்து 6, அடுத்தது ஹாம்ஸ்டர் வந்து 9. சோ எது லீஸ்ட் பாப்புலர்? சொல்லுங்க பார்க்கலாம். கம்மியா இருக்கிறது ஹார்ஸ். வெரி குட். சாட் செஷன் அன்மியூட் பண்ணி எல்லாருமே ஆன்சர் பண்ணலாம். Using the bar chart, what two numbers are missing from the table? எந்தெந்த இதுக்கு நம்பர்ஸ் மிஸ் ஆயிருக்கு? பனானா, ஆப்பிள், கிவி, ஆரஞ்ச், பைனாப்பிள். ஆப்பிள், கிவி அண்ட் பைனாப்பிளுக்கு நம்பர் ஆஃப் சில்ட்ரன் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? சோ மிஸ் ஆயிருக்கிறது வந்து பனானாக்கும் ஆரஞ்சுக்கும். ஆனா இங்க ஆப்ஷன்ல என்ன இருக்கு? பனா அண்ட் ஆரஞ்சு இருக்கா? இல்ல. அப்ப வேற என்ன பார்க்கணும்? சோ பனானாவோட கவுண்ட் எவ்வளோ? 30. ஆரஞ்சோட கவுண்ட் எவ்வளோ? 35. அப்ப 30, 35 இருக்கு, 30, 40 இருக்கு, பைனாப்பிள் பனானா இருக்கு, 35, 40 இருக்கு. அப்ப நமக்கு ரிலவெண்டான ஆன்சர் எது இருக்கு? 30 அண்ட் 35 இல்லையா? ஓகே. சோ அடுத்த கொஸ்டின். Which fruits bar is displayed incorrectly? Which fruit bar is displayed incorrectly? Banana 20, apple 40, kiwi 50, orange 30, pineapple 25. இதுல ஏ தப்பா இருக்கு? ஆப்பிள் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 40. கிவி 50. ஓகே, இது கொஸ்டின் ராங். In total, how many children take the bus and the car to school? டாக்ஸில போறவங்க 30 பேர், சைக்கிள்ல 10, பஸ்ல 25, கார்ல 42, வாக்கிங் 50. சோ எத்தனை பேர் வந்து போறாங்க? பஸ் அண்ட் கார். பஸ்ல எவ்வளோ? 25. கார்ல 24. பஸ்ல 24, 25ல 24, 24, கார்ல 42. சோ 20, 40, 60, 66 இல்லையா? கொடுக்கலாமா? கரெக்ட். அடுத்தது. How many more children walk than cycle to school? How many more children walk than cycle to school? எவ்வளவு பேரு வாக்கிங்ல? சைக்கிள்ல எவ்வளவு பேர்? 10. இங்க வாக்கிங்ல 50. 50ல 10 40. Which is the least popular sport? Football, cricket, football and tennis, rugby and cricket. இது லீஸ்ட் பாப்புலரா இருக்கு. ஃபுட்பால் 12, டென்னிஸும் 12. பேலன்ஸ் எல்லாமே ஜாஸ்தியா தான் இருக்கு. ஆன்சர் என்ன வரும்? ஃபுட்பால் அண்ட் டென்னிஸ். Which statement is correct? Yellow is the least popular color.
Gray is the most popular color. Pink is more popular than green. Five more children prefer blue to red. Blue, yellow, red, green, purple, pink, gray. இது சொல்லிருக்கீங்க. கரெக்ட். அடுத்தது girls favorite sport, boys favorite sport. Which sport was picked by the same number of girls and boys? எதை வந்து ரெண்டு பேருமே சம எடுத்திருக்காங்க? 12 12. கன்ஃபியூஸ் பண்ணிருக்காங்க பாருங்க இங்க உங்களை இந்த டேபிளோடைய y ஆக்சிஸ்ல லைட்டா வந்து இங்க 12 இந்த 12 வந்து ஒரே சேம் ஹைட்ல வரல. ஏன்னா இங்க 14 வரைக்கும் கொடுத்துட்டதுனால இதனுடைய ஹைட் வந்து சின்னதாயிடுச்சு. ஆனா ரக்பி தான் வந்து ரெண்டு பேருமே சேமா சூஸ் பண்ணிருக்காங்க 12 12ங்கிறது. இந்த மாதிரிதான் எக்ஸாம்லயும் நம்மள கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. From the bar chart, how many pets do the girls in the class have? Hamsters, dogs, cats. Boys வந்து blue color, girls வந்து green color. 5, 7. ஒண்ணே ஒண்ணு நமக்கு அது ஆன்சர் கரெக்ட் தான். பட் வந்து அங்க கொஸ்டின்ல சின்ன மிஸ்டேக் ஆயிருக்கு. ஸோ அதனால அது வந்து மீதி எல்லா ஆன்சர்ஸுமே நம்ம பார்த்தது கரெக்ட். குட். எல்லா கொஷின்ஸ்க்குமே கரெக்டா ஆன்சர் சொல்லியிருக்கீங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம இதனுடைய கண்டினியூட்டி பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. டவுட்ஸ் எதுவும் இல்லைன்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.